பாஸ்டர் மோகன்ராஜ், அவருடைய துணைவியார் மற்றும் சபையார், கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். உடைய தாயார், பாஸ்டருடைய தாயார் இருக்கிறாங்க, எல்லாரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆதி திருச்சபை என்கிறதான தலைப்பிலே தொடர்ந்து நீங்கள் 21 நாட்களாக தொடர்ந்து நீங்கள் தியானித்து வருகிறீர்கள். இன்றைக்கு 17வது நாளாக கர்த்தர் இந்த நல்ல தருணத்தை, நல்ல வாய்ப்பை கர்த்தர் இங்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் இந்த மாலை வேளையில் ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் தொடர்ந்து அதிலிருந்து வேத வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை இன்றைக்கு நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வார்த்தையை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அதற்கு கர்த்தர், அதற்கு ஆண்டவர், நீ போ, அனனியாவே நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் இந்த சவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று தேவ மனிதனாகிய அனனியாவிடத்திலே ஒரு சபையை பாலடிக்கிற, சபைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஒரு சவுல் எண்ணப்பட்ட மனிதனை குறித்து ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நாம் இப்போது வாசித்தோம். கவனிக்கும் போது ஆண்டவருடைய பார்வையிலே இந்த தேவ மனிதன் யாராய் இருக்கிறார் என்று சொன்னால், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து நீங்கள் முன் பகுதியில் வாசிக்கும் போது தரையில விழுந்து கிடக்கிறது. அந்த பாத்திரம் எப்படி இருக்கிறது? உடைந்து போன ஒரு பாத்திரமா இருக்கிறது. அந்த பாத்திரம் எப்படி இருக்கிறது? கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறது. அந்த பாத்திரத்திற்கு ஒருவரும் கூட இல்லாமல் திகைத்து நிற்கிற, பயந்து நடுங்குகிற பாத்திரமாய் நிற்கிறது. சுற்றி எழும்பி பார்க்கும்போது ஒருவரும் இல்லாமல் தனித்து நிற்கிற பாத்திரமாய் இருக்கிறது. அந்த பாத்திரத்தினாலே நடந்து போக இயலாமல் கையிலாக கொடுத்து மற்றவர்கள் உதவி செய்யத்தக்க பாத்திரமாய் இருக்கிறது. ஆனால் அந்த பாத்திரம் முன்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், சீறி பாய்கிற பாத்திரமாய் இருந்தது, சபையை பாலடிக்கிற பாத்திரமாய் இருந்தது, தேவ மனிதர்களை வேதனைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இருந்தது, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக துஷ்டமான கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு பாத்திரமாய் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சீறி பாய்கிற, ஒரு பலம் நிறைந்த, ஒரு ஆளுமை நிறைந்த, ஆலோசனை சங்கத்தில் அதிகாரம் பெற்ற, பிரதான ஆசாரியனிடத்தில் அதிகாரம் பெற்ற, நல்ல உறவு வைத்திருக்கிற, உயர்ந்த அந்தஸ்துடைய, ஞானமுடைய, திறமையுடைய, மிகவும் பயப்படத்தக்க ஒரு ஆக்ரோஷம் நிறைந்த ஒரு பாத்திரமாய் இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் திடீர் என்று சொல்லி சந்தித்த மாத்திரத்திலே அவன் இப்போது எதற்கும் பயன் இல்லாதவனாக, யாராலும் பயன்படுத்த முடியாதவனாக, குருடனாக இப்போது தரையில விழுந்து கிடக்கிறான். அந்த மனிதனை பார்த்துதான் அனனியா என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதிகளிலிருந்து இன்றைக்கு ஒரு செய்திக்கு தலைப்பை சொல்லி நான் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். கவனியுங்கள், ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அதற்கு முன்பு அந்த பாத்திரம் எங்க இருந்தது, எப்படி இருந்தது என்றால், கீழே விழுந்து உடைந்து நொறுங்கி கண்கள் தெரியாத ஒரு பாத்திரமாக கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி. இன்றைக்கு தியானிக்கிற தலைப்பை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். உடைந்த பாத்திரம் அல்ல, நீ ஒரு அற்புதமான பாத்திரம். தேவ பிள்ளையே, சூழ்நிலைகள் உங்களை ஒருவேளை உடைத்து இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமைகள் நம்மை உடைத்திருக்கலாம், நம்முடைய தேவைகள் நம்மை உடைத்திருக்கலாம், மனிதர்கள் நம்மை உடைத்திருக்கலாம், அல்லது நம்முடைய பயணங்கள் நம்மளை உடைத்திருக்கலாம், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்மை உடைத்திருக்கலாம். இந்த சவுலை உடைத்தது என்னவென்று சொன்னால், அந்த மனிதனுடைய பயணம், அந்த மனிதனுடைய நோக்கம், அந்த மனிதனுடைய தவறான செயல்கள்,
அந்த சபைக்கு எதிராக எழும்பின அந்த மனிதனுடைய திட்டம் அந்த மனிதனை உடைத்தது. அந்த மனிதனுடைய செயல்கள் அந்த மனிதனை உடைத்தது. அநேக நேரங்களிலே நம்முடைய நோக்கங்கள் நம்மை உடைக்கிறது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்மை உடைக்கிறது, நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதனுடைய ஆலோசனை நம்மை உடைக்கிறது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்மை உடைக்கிறது. தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், நீ உடைந்த பாத்திரம் அல்ல, நீ தேவனுடைய கரத்தில் ஒரு அற்புதமான பாத்திரம். உன் சூழ்நிலைகள் உன்னை உடைத்திருக்கலாம், உன் தேவைகள் உன்னை உடைத்திருக்கலாம். தேவ பிள்ளையே, உன் குடும்பம் உன்னை உடைத்திருக்கலாம், உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னை உடைத்திருக்கலாம், உன் பிள்ளைகளை உன்னை உடைத்திருக்கலாம். ஆனா நீ உடைந்த பாத்திரம் அல்ல, நீ ஒரு அற்புதமான பாத்திரம். இந்த சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உடைந்த பாத்திரம் அல்ல. தேவ பிள்ளையே, உங்க நெருக்கமோ அல்லது உங்கள் தேவையோ உங்கள் எதிர்பார்ப்போ உங்களை ஒருவேளை உடைத்திருக்குமானா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உடைந்த பாத்திரம் அல்ல, நீ என் கரத்தில், நீ ஒரு விசேஷித்த பாத்திரம், நீ ஒரு உயர்ந்த பாத்திரம், நீ ஒரு கனத்துக்குரிய பாத்திரம். தேவ பிள்ளையே, இந்த உடைந்த பாத்திரம் தான் அநேகருடைய கண்களை திறக்க போகிறது. இன்றைக்கு அந்த பாத்திரம் தான் கண் தெரியாத ஒரு குருடனாய் இருக்கிற அந்த பாத்திரம் தான் அநேகருடைய கண்களை திறக்கிற பாத்திரமாக, அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கட்டுகிற ஒரு பாத்திரமாக, அநேகர் இருளில் இருக்கிற ஜனங்களை அந்த வெளிச்சத்தண்டைக்கு நடத்துகிற ஒரு பாத்திரமாக இந்த பாத்திரம் தான் ஒரு விசேஷித்த பாத்திரமாக திகழ போகிறது. இருந்த வண்ணமாக எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபத்தோடு கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, உடைந்த பாத்திரம் அல்ல, நீ உடைந்த பாத்திரம் அல்ல, நீ ஒரு அற்புதமான பாத்திரம். தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலை உடைத்து விட்டதா, உன் எதிர்பார்ப்புகள் உடைத்து விட்டதா, உன் தேவைகள் உன்னை உடைத்து விட்டதா, நீ நம்பினவர்கள் உன்னை உடைத்து விட்டார்களா, உன் சரீர பலவீனம் உன்னை உடைத்து விட்டதா, உன் நம்பிக்கை உன்னை உடைத்து விட்டதா, உன் எதிர்பார்ப்புகள் உன்னை உடைத்து விட்டதா. தேவ பிள்ளையே, உன் நோக்கம் தவறாயிருக்கலாம், நீ போகிற பாதை தவறாயிருக்கலாம். ஆனா உன்னை கத்த, உன்னை உடைத்த உன்னை, உடைந்து போன உன்னை, தரையில கிடக்கிற உன்னை, கண்கள் தெரியாமல் கண் குருடாக்கப்பட்டிருக்கிற உன்னை, கண் சொருகி போயிருக்கிற உன்னை, தடுமாறுகிற உன்னை தேவன் விடமாட்டா. அவர் உன்னை ஒரு அற்புதமான பாத்திரமா கரத்தில் எடுக்கிறா. தேவ பிள்ளையே, உன்னை ஒரு அற்புதமான பாத்திரமா அவர் கரத்தில் எடுக்கிறா. சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, நீ உடைந்த பாத்திரம் அல்ல, நீ ஒரு அற்புதமான பாத்திரம், நீ ஒரு அற்புதமான பாத்திரம். உடைந்த நிலைமையில காத்த உன்னை விடமாட்டா, உன்னை கரத்தில் எடுப்பா. அநேகரை கட்டுவதற்கு, அநேகருடைய கண்களை திறப்பதற்கு, அநேகரை வழி நடத்துவதற்கு, அநேக சபைகளை கட்டுவதற்கு, திறப்பில் நிற்பதற்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார், உன்னை கரத்தில் எடுக்கிறார். இந்த ஆதி திருச்சபையின் இந்த 17வது தியான கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, நீ உடைந்த பாத்திரம் அல்ல. தேவ பிள்ளையே, நீ உடைந்த பாத்திரம் அல்ல, நீ விலையேற பெற்ற பாத்திரம். நீ கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தருடைய கரத்தில் நீ விலையேற பெற்ற பாத்திரம். உன்னை கர்த்தர் எடுக்கிறார், உன்னை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய மகிமை இப்பொழுது தேவம் சபை முழுவதிலும் கர்த்தர் பலமாய் கிரியை செய்வீராக. லீகாதானாமா ஊடபலாகாதாராபா லீகாதாராமா ஷகத்தடாபா. எல்லா விதமான கிரியைகள் ஆண்டவர் உடைக்கப்படுவதாக, உடைந்த சூழ்நிலைகள் மாறுவதாக. கர்த்தர் அவருடைய கரத்தில் எடுப்பீராக, கர்த்தர் கரத்தில் எடுப்பீராக. ஆமாப்பா ஆண்டவரே, உடைந்து விட்டேன், நான் உடைந்து போய் வந்திருக்கிறேன், நான் உடைந்து போய் வந்திருக்கிறேன். என் சூழ்நிலைகளை உடைத்து விட்டதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உடைந்த பாத்திரம் அல்ல, நீ ஒரு அற்புதமான பாத்திரம். உன்னை கொண்டு கர்த்தர் அசைக்க போகிறார், உன்னை கொண்டு அநேகரை கட்டுகிறார், உன்னை கொண்டு அநேகரை இருளிலிருந்து வெளிச்சத்தண்டைக்கு கொண்டு வருகிறார். நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமையோடு இருக்க போறதில்லை. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். எல்லாரும் கண்களை மூடி, சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மகிமையான மாலை வேளையில வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். நாங்கள் உடைந்த பாத்திரம் அல்லப்பா, நாங்கள் விசேஷித்த பாத்திரம், நாங்கள் ஒரு அற்புதமான பாத்திரம். நாங்க உங்க கரத்தில் இருக்கிறோம். நாங்க உடைந்து போய் இருந்தாலும் எங்களை குறித்து நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர்.
அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இந்த பாத்திரம் இப்போ இந்த சவுல் என்னப்பட்ட மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது ஆண்டவருடைய திட்டம் என்ன? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இது ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு அற்புதத்தின் பாத்திரமாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அந்த மனிதனுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குது? உடைந்து போன ஒரு நிலைமை, கண்கள் தெரியாத ஒரு நிலைமை. காரணம், உடைந்து போவதற்கும் கண்கள் குருடாக்கப்படுவதற்கும் காரணம் என்னன்னா, தான் போன போக்கு, தனக்கு சமையாய் தோன்றின பாதையில போனதுனால இப்போ கண்கள் குருடாக்கப்பட்டது. அந்த மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றின பாதையில போனதுனால அந்த மனிதனுடைய சூழ்நிலை கீழே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் திட்டமாய் சொன்னது, அவர்களுக்கு செம்மையாய் தோன்றின பாதையில போய் ஒருவேளை விழுந்து உடைந்திருப்பார்களானால் அவர்கள் என் கரத்தில், அவர்கள் ஒரு விசேஷித்த பாத்திரமாய் என் கரத்தில் இருக்கிறார்கள். விழுந்து உடைந்தவர்களை கொண்டுதான் நான் அநேகரை கட்டுகிறேன். விழுந்து உடைந்து போனவர்களை கொண்டுதான் நான் அநேகரை ரட்சிக்க போகிறேன். விழுந்து கண்கள் குருடாக்கப்பட்டவர்களை கொண்டுதான் நான் அநேகருடைய கண்களை திறக்க போகிறேன். ஹல்லேலூயா. தேவன் எப்படி அநேகருடைய கண்களை திறந்தார்? எப்படி இந்த தேவ மனிதனை கொண்டு ஒரு விசேஷித்த பாத்திரமா பயன்படுத்தினார்? அந்த மனிதன் விழுந்தது உண்மை, உடைந்து போனது உண்மை. இப்போ அந்த தேவ மனிதனை ஒரு அற்புதமான பாத்திரமாய் கர்த்தர் எப்படி வணைந்தார், எப்படி பயன்படுத்தினார், எப்படி? முதலாவதாக 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நடுங்கி, அந்த சவுல் என்னப்பட்ட மனிதன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். கவனிக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உடைந்து போன ஒரு மனுஷனை கர்த்தர் இப்போ கரத்துல எப்படி எடுக்கிறார் பாருங்க. கீழே விழுந்தான், உடைந்து போனான், கண்கள் தெரியவில்லை. இப்ப ஆண்டவர் பேசுறார். அதுக்கு மறுத்தரமாய் இவன் பேசுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மனிதன் தன் போன போக்குக்கு வந்தவன். இந்த மனிதன் ஒரு குறிக்கோளோடு வருகிறான். தேவ ஜனங்களை போய் துன்புறுத்த வேண்டும். புருஷரையாவது ஸ்திரீகளையாவது, இந்த மார்க்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற, விசுவாசம் வைத்திருக்கிற யாரையாவது அவன் போய் பிடித்து இழுத்து கொண்டு அவன் தமஸ்குவில் இருந்து எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தீவிரமாய் போய் கொண்டிருக்கிறான். பிரதான ஆசிரியரிடத்தில் கடிதத்தை வாங்கி கொண்டு அவன் ஒரு நோக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறான். இப்போது கர்த்தர் சந்திக்கிறார், விழுகிறான், உடைகிறான். இப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்ன செய்ய, நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. முதலாவது சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் எதிர்பார்ப்புக்குள் வந்து விட்டான். அதற்கு முன்பு வரைக்கும் அவனுடைய எதிர்பார்ப்பு, பிரதான ஆசாரியனுடைய எதிர்பார்ப்பு, மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், மற்றவர்களுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த மனுஷன் இப்போ கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்புக்குள்ள வந்து விட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வேறு, இந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு வேறு. இந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தமஸ்குக்கு போனோம், அங்கே கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஸ்திரீகளையாவது புருஷர்களையாவது கட்டி இழுத்து கொண்டு எருசலேமில் வந்து அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்களை சித்திரவதைப்படுத்த வேண்டும், இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மனிதனுடைய குறிக்கோள். ஆனா இப்போ உடைந்த பிறகு ஆண்டவர் எப்படி இந்த மனிதனை ஒரு அற்புதமான பாத்திரமா கையில் எடுக்கிறார் என்றா, அதற்கு அவன் செய்தது முதலாவது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் எதிர்பார்ப்புக்குள்ள வந்து விடுகிறான். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்குள்ள வரணும். உங்களுக்கு 1000 எதிர்பார்ப்பு இருக்கும், உங்களுக்கு 1000 நோக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் தேவனால் நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தான் எதிர்பார்ப்புக்கு ஆண்டவர் வரணும்னு நினைக்கிறாங்க. என் விருப்பத்துக்கு ஆண்டவர் வரணும்.
என்னுடைய குறிக்கோளுக்கு, என் நோக்கத்துக்கு, என் திட்டத்துக்கு ஆண்டவர் வளைந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. இந்த மனிதன் தன் விருப்பத்துக்கு ஆண்டவரை வளைந்து கொடுக்க நினைத்து இந்த மார்க்கத்தை அழிக்கணும்னு நினைச்சான். ஆனா அது நடக்கல. நடந்தது என்ன? அவன் உடைக்கப்பட்ட பின்பு நடந்தது, அவன் கிறிஸ்துவினுடைய நோக்கத்துக்குள்ளே வருகிறான். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க எல்லாரும் குறித்து தேவனுக்கு நோக்கம் இருக்கிறது. தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்குள்ள வாங்க. ஆண்டவரை உங்க எதிர்பார்ப்புக்கு அழைத்து கொண்டு போக நினைக்காதீங்க. ஒரு நாள் ஆண்டவர் வரமாட்டான். தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ள நீங்க வாங்க. நீங்க வந்தா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஒரு அற்புதமான பாத்திரமா பயன்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. தேவ பிள்ளையை கவனிக்கலாம். நோவாவை கொண்டு கர்த்தர் ஒரு பேழையை உண்டாக்க சொன்னார். தேவன் அந்த பேழைக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். தேவன் எதை செய்தாலும் நோக்கத்தோடு செய்வார். நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். என்ன நோக்கம்? அந்த பேழையை உண்டாக்கணும். பேழையை உண்டாக்குவது எதற்காக? ஆண்டவருக்காகவா? ஆண்டவருக்காக ஆண்டவர் பேழையை உண்டாக்க சொன்னாரா? கர்த்தருக்காக பேழையை உண்டாக்க சொன்னாரா? இல்ல. எதற்காக பேழையை உண்டாக்க சொன்னார்? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்காக. அந்த பூமியில ஒரு துஷ்ட சந்ததிகள், துஷ்ட மனிதர்கள் பெருகிவிட்டார்கள். தேவனை துக்கப்படுத்தக்கூடிய இனம் பெருகிவிட்டது. சம்பவங்கள் பெருகிவிட்டது. தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். தேவன் ஏன் நோவாவை கொண்டு அந்த பேழையை கட்ட சொன்னார்? நோவாவை ரட்சிப்பதற்கு, நோவாவை காப்பாற்றுவதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. தேவனுடைய நோக்கம் எல்லாம் அவருக்காக அல்ல, அது நமக்காக தான். நம்மிடத்தில் ஆண்டவர் எதை கேட்டாலும் அவர் அவருக்காக அல்ல, நமக்காக தான் அதை திரும்ப தருவார். நீங்கள் ஒன்று ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் கேட்பார். ஆனா நீங்க கொடுத்து பாருங்கள், அதை திரும்ப 100 மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவார். நம்ம நினைச்சுக்கிறோம் தெரியுமா, இது ஆண்டவருக்கு, இது ஆண்டவருக்கு, இது ஆண்டவருக்கு நினைக்கிறோம். ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவர் கொடுத்து பாருங்க, ஆண்டவர் திரும்ப உங்களுக்கே தருவார். ஆண்டவர் பேழையை உண்டாக்க சொன்னார், ஆண்டவருக்காக அல்ல, அது நோவாவுக்காகவே தான். அதனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்வார். 1 நாளாகமம் 29வது அதிகாரம், 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் சாலமோனை, தாவீதை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். என்ன காரியம் சொன்னார்? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு இப்படியாக ஒரு மகன் பிறப்பான், அவன் பேர் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் அமெரிக்கை உள்ளவனாய் இருப்பான், சுற்றிலும் சமாதானம் உண்டாயிருக்கும். ஆனால் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட சொல்றாரு. என்ன நோக்கம்? சிங்காசனத்தில் அமருவது நோக்கம் அல்ல, ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது நோக்கம். சிங்காசனத்தில் ஏன் ஆண்டவர் சாலமோனை அமர பண்ணினார்? இவன் தனக்கு ஒரு ஆலயம் கட்டுவான் என்பதற்காக. எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்க ஜீவியத்துல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க வீட்டுக்குள்ள நாம் எல்லாரும் ஆலயத்தை கட்டணும். நம்ம குடும்பத்துக்குள்ள ஆலயத்தை கட்டணும். குடும்ப ஜபத்தினால் ஆலயத்தை கட்டணும். தனிப்பட்ட ஜபத்தினால் ஆலயத்தை கட்டணும். நம்மை கர்த்தர் ரட்சித்ததற்கு, நம்மை முன்குறித்ததற்கு நோக்கம் இருக்குது. பிறக்க முன்னே சாலமோனுக்கு ஆண்டவர் பெயரிட்டார். ஏன்? 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவா சொன்னார், எனக்காக அவன் ஒரு ஆலயத்தை கட்டுவான். இவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்பதற்காக தான் பிறக்க முன்னே பெயரிட்டு இவன் இந்த சிங்காசனத்தில் அமருவான் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, உங்க எல்லாரையும் ஆண்டவர் முன்குறித்தது, எல்லாரையும் ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்தது, தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்காக நீங்க எதையாகிலும் செய்வீர்கள் என்பதற்காக. ஆலயத்தை கட்டணும். இன்னைக்கு எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் என்று சொன்னால் நான் ஆவிக்குரிய பிரகாரமாக மனிதர்களை சொல்லுகிறேன். எத்தனையோ மனிதனுடைய இருதயங்கள் இடிக்கப்பட்ட நிலைமையில பலவிதமான காரியங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆலயங்களை கட்டணும், வார்த்தையினால கட்டணும், ரட்சிப்புகளை நடத்தணும். இருளில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையை தேவனண்டைக்கு கொண்டு வரணும். இதற்காக நம்மை
ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்துல நீங்க முழுவதும் வாசித்து பாருங்க. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா 16, 17, 18ல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை வளர்த்தான். அந்த பிள்ளை ஒரு வாலிப பருவத்தை அடைந்தது. அந்த பிள்ளையை பார்த்து ஆபிரகாமிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். நீ நேசிக்கிற உன்னுடைய ஏக புதல்வன், நீ வாக்குதத்தத்தினாலே காத்திருந்து பெற்ற உடைய அருமையான ஒரே மகனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் குறித்திருக்கிற மலையின் மேல் போய் நீ பலி செலுத்து என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு சொல்லுகிறார். என்ன நோக்கம்? கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த ஆபிரகாம் காலமே புறப்பட்டு ஈசாக்கை அழைத்துக் கொண்டு விறகையும் எடுத்துக்கொண்டு பலிக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் காலமே ஆயத்தப்பட்டு போனான். நடந்தது என்ன? பலிபீடத்தை கட்டினான். ஈசாக்கையும் கட்டி அவன் அந்த விறகு கட்டையில் மேல் வைத்தான். இப்போது கத்தியை எடுத்தான். ஆண்டவர் சொன்னார், நிறுத்து. அந்த வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது பாருங்க. 16ல சொன்னார், உன் புத்திரனும் உன் ஏக சுதன் என்று பாராமல். அந்த வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22, 16. நீ உன் புத்திரன் என்றும், கவனிங்க, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தியப்பா. கவனிங்க, உன் புத்திரன் என்றும் உன்னுடைய ஏக புதல்வன் என்று நீ பாராமல் அவனை நீ ஒப்பு கொடுத்தாய். அதனால நான் ஒன்று அறிந்திருக்கிறேன். 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் போதும். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஈசாக்கை ஆண்டவர் பலி கேட்டார்ல, எதுக்காக பலி? எதுக்காக? ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நோக்கம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறானா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நோக்கத்துக்குள்ள வந்துட்டா இந்த சத்தம் கேட்கிற எல்லாரையும் ஒரு அற்புதமான பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான பாத்திரமா, ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா. அதுக்கு பிறகுதான் ஆபிரகாமை ஒரு அற்புதமான பாத்திரமா உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள வந்துருங்க, ஆண்டவருடைய நோக்கத்துக்குள்ள வந்துருங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 22, 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தப்படி அவருக்கு ஊழியம் செய்தானா? தேவ பிள்ளையே, இந்த தேவ மனிதன் தேவ சித்தப்படி அவருக்கு ஊழியம் செய்தான். இந்த தாவீதை குறித்து தேவன் ஒரு நோக்கமை வைத்திருந்தார். தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்ததின் நோக்கம் என்ன? அவன் எனக்கு சித்தமானபடி அவன் ஊழியம் செய்வான் என்பதற்காக. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைத்தது, ரட்சித்தது, இதுவரைக்கும் நடத்தி வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவருடைய எதிர்பார்ப்புக்குள்ளே, அவருடைய சித்தத்துக்குள்ளே, அவருடைய நோக்கத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த சவுல் தரையில விழுந்த மாத்திரத்தில் சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். தேவ நோக்கத்துக்குள்ள வந்து விட்டான். அவன் தன் போன போக்கில போய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் இப்ப தேவனுடைய நோக்கத்துக்குள்ள வந்து விட்டான். தேவ நோக்கத்துக்குள்ள வருகிற யாரா இருக்கட்டும், அவர்களை கர்த்தர் ஒரு அற்புதமான பாத்திரமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, நான் ஒரு அற்புதமான பாத்திரமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அதற்கு நான் உம்முடைய எதிர்பார்ப்புக்குள்ள நான் வர நான் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு, ஆனா அதெல்லாம் எங்களை அற்புதமான பாத்திரமா வணையாத ஆண்டவரே. உங்க எதிர்பார்ப்புக்குள்ள நான் எப்போ வருகிறேனோ அப்போ அது முதற்கொண்டு நான் ஒரு அற்புதத்தின் பாத்திரமாய் மாறுகிறேன். இதுவரைக்கும் எங்களுடைய நோக்கத்தில், எங்களுடைய திட்டத்தில், எங்களுடைய வழிகளில், எங்களுடைய சித்தத்தின்படி, எங்கள் விருப்பத்தின்படி வாழ்ந்தோம். இன்றைக்கு இந்த ஆதி திருச்சபையின் 21 நாள் உபவாச ஜபத்தினுடைய 17வது நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இது முதற்கொண்டு ஆண்டவரே, உங்க எதிர்பார்ப்புக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை கொண்டு ஒரு அற்புதமான பாத்திரமாய் வணையும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். கவனிக்கலாம், இந்த மனுஷன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. இந்த மனுஷன் ஒரு திடகாத்திரமான ஒரு வாலிபன், தைரியமுள்ள வாலிபன், செல்வாக்குடைய ஒரு வாலிபன், எல்லாராலும் கனம் பெற்ற ஒரு வாலிபன், சாட்சி பெற்ற வாலிபன். குறிப்பா பிரதான ஆசாரியர்களோடு ஐக்கியமுள்ள ஒரு வாலிபன். இந்த வாலிபனுடைய வார்த்தையை கவனிங்க. இப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நான் என்ன செய்ய நீங்க விரும்புறீங்கப்பா? நான் என்ன செய்ய நீங்க விரும்புறீங்க? அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறேன், உன்னை கர்த்தர் ஒரு அற்புதமான பாத்திரமா உன்னை பயன்படுத்தணும்னா, நீ உடைந்த பாத்திரமா இல்லாம ஒரு அற்புதமான பாத்திரமா இருக்கணும்னா, இரண்டாவது உன்னை நீயே மாற்றிக்கொள். இரண்டாவது உன்னை நீயே மாத்திக்கோ. ஆண்டவர் வந்து சொல்லல, சவுலே சவுலே நீ மனமாறு, நீ மனம் திரும்பு, நீ போகிற பாதை சரியில்லை, உன் வழியை விட்டு திரும்பிக்கொள், நீ இதை செய்யாத, இந்த தப்பை செய்யாத, இந்த பாவத்தை செய்யாத, இந்த அக்கிரமத்தை செய்யாத. ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் சந்தித்தார், ஆண்டவர் பேசினார், அவ்வளவு. ஆண்டவர் சந்தித்தார், சடுதியிலே ஒரு ஒளி உண்டாகி அவனை சூழ பிரகாசித்தது, அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன செய்யல, சவுலே நீ மனம் திரும்பு, நீ போற பாதையை விட்டுவிடு, நீ ஏன் இப்படி செய்கிறாய், நீ சமய பாலடிக்காத சொல்லவே இல்லை. ஆண்டவர் சந்தித்தார். இந்த மனிதன் கேட்டா, நீர் யார்? அவர் சொன்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொன்னார், அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்லல. மாத்திரத்துல தன்னை மாத்திக்கிட்டான். அல்லேலூயா. நீங்க உடைந்த நிலைமையில இல்லாம உங்களை ஒரு அற்புதமான பாத்திரமா கர்த்தர் பயன்படுத்தணும்னா உங்களை நீங்களே மாத்திக்கணும். அல்லேலூயா. இந்த சவுல் தன்னை தானே மாற்றிக் கொண்டான், யாரும் சொல்லல. இது போல ஒரு இடத்துல கூப்பிட்டு ஒரு ஊழியக்காரரை அழைத்து ஒரு ஊழியக்காரரை சபைக்கு கொடுத்து இப்படி ஃபேன் இதெல்லாம் போட்டு சத்தியத்தை பிரசங்கிக்கல, மனம் திரும்ப கற்றுக்கொள்ளல, நல்வழிய போதிக்கல, வேத வசனத்தை விளக்கி சொல்லல, எதையுமே சொல்லல. தேவ பிள்ளையே தன்னைத்தானே மாத்திக்கிட்டான், தன்னைத்தானே மாத்திக்கிட்டான். உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனை ஜெபங்களை கலந்து கொண்டிருக்கிறோம், நமக்குள்ள மாற்றம் வந்தது உண்டா? நாம் ஏன் உடைந்த நிலைமையில இருக்க வேண்டும்? ஏன் உடைந்த நிலைமையிலே உடைந்த பாத்திரமாகவே இருக்கிறோம்? ஏன் ஒரு அற்புதத்தின் பாத்திரமாக மாறவில்லை என்று சொன்னா, இந்த சவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உடைந்த நிலைமையிலே இருந்து நீங்க ஒரு அற்புதமான பாத்திரமா மாறணும்னா உங்களை நீங்க மாத்திக்கங்க. கர்த்தர் சந்திக்கிற வேளையில உங்களை மாற்றிக்கொள்ளணும். கர்த்தர் குறுக்கிடும் போது உங்களை மாற்றிக்கணும். கர்த்தர் சந்தித்தார், யாரும் சொல்லித்தரல, யாரும் இடைப்படல, கர்த்தர் விவரித்து சொல்லல, சந்தித்த மாத்திரத்திலே தன்னை மாற்றிக்கொண்டான். இந்த சத்தம் கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் உங்களை மாற்றிக்கொள்ளணும். இந்த பவுல் தான் சொன்னார். 1 கொரிந்தியர் நிருபத்திலே 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொன்னார், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல யோசித்தேன், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல நான் சிந்தித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவளை எல்லாம் நான் ஒழித்து விட்டேன். தேவ பிள்ளைகள் உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளணும், மாத்திக்கணும். எத்தனையோ காரியத்துக்கு யாரும் நமக்கு சொல்லி தராங்களா? கோபப்படுத்தி உங்களுக்கு சொல்லி தராங்களா? பரியாசிக்கிறதுக்கு சொல்லி தராங்களா? தூற்றி திரிவதற்கு சொல்லி தராங்களா? நீ ஜெபிக்காம இருந்து சொல்லி தராங்களா யாராவது? ஆனா யாரும் சொல்லாத காரியத்தை நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்டா, எவ்வளவு உற்சாகமா செய்றோம். பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும் போது மூக்கு மேல நமக்கு கோபம் வருது. யார் சொல்லி கொடுத்தா? தப்பு செய்ய யார் சொல்லி கொடுத்தா? பாவம் செய்ய யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி தரல, எல்லாம் நமக்குள்ள இருந்தே செயல்படுது. ஆனா
சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புவதற்கு மாத்திரம் எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும், எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாலும், எத்தனை முறை இந்த வேத வசனத்தை படித்தாலும் நம்மளை மாற்றிக்கொள்ள நாம் ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த விசேஷித்த கூட்டத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்களை நீங்களே மாத்திக்கணும். ஹல்லேலூயா. உங்களை நீங்களே மாத்திக்கணும். ஆயக்காரருக்கு தலைவன் என்று சொல்லப்பட்ட, எல்லாராலும் பகைக்கப்பட்ட பாவி என்று சொல்லப்பட்ட ஒருவன் இருந்தான். அவன் பேர் சகேயு என்று சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு அவன் வீட்டுக்கு போகிறார். இயேசு அவன் வீட்டுக்கு தான் போனார். காட்டத்தி மரத்தில் இருந்தவனை பார்த்து, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அவன் சந்தோஷமாய் வேகமாய் இறங்கி இயேசுவோடு கூட தன் வீட்டுக்கு போனான். நடந்தது என்ன? இயேசு அவனை பார்த்து, சகேயுவே நீ மனம் திரும்பு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் நல்லவைகள் அல்ல, அவைகள் அநியாயமாய் சம்பாதித்தவைகள், இது வேண்டாம். ஒரு வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறதை விற்று தரித்திரர் ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னார். அவன் சொன்னான், அவன் அதிக ஆஸ்தியுடையவனாய் இருந்ததினால் துக்கமாய் போய்விட்டான். அந்த வாலிபனிடத்தில் சொன்னது போல சகேயுவிடத்தில் சொல்லலையே. சொல்லப்பட்டவன் மனம் திரும்பல, சொல்லாத ஒருவன் தன்னைத்தானே மாத்திக்கிட்டான். பாருங்க, இந்த சகேயுவுக்கு யார பிரசங்கம் பண்ணல, இந்த சகேயுவுக்கு இயேசு சொல்லல, இந்த சகேயுவை பார்த்து இதெல்லாம் விட்டுவிடு, இதை கொடுத்து விடு ஆண்டவர் சொல்லல. அந்த மனிதன் சொன்ன ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் யாரிடத்திலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவைகளை நாளத்தனையாக நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன். தன்னை தானே மாத்திக்கிறான். பாருங்க, தன்னை தானே மாத்திக்கிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உடைந்த மனிதர்களை, உடைந்த பாத்திரத்தை உடைந்த நிலைமையிலே கர்த்தர் விட விரும்பவில்லை. உடைந்து போன யாரோ சிலரை கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதமான பாத்திரமாய் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ள வரணும். இரண்டாவது, உங்களை நீங்களே மாத்திக்கணும். உங்களை ஒருத்தர் மாத்தணும்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் புத்திமதி சொல்லணும்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம குழந்தைகளா, நம் சிறு பிள்ளைகளா? இல்லையே. காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டி இருக்கிற நாம் ஏன் இன்னும் பாலை குடிக்க வேண்டிய, பாலை ஏன் குடிக்க வேண்டும்? பலமான ஆகாரத்தை உண்ணுவதற்கு ஆயத்தமாக வளர்ந்த நம்ம ஏன் பாலை குடித்துக் கொண்டிருக்கணும்? ஏன் மற்றவர்கள் நமக்கு உபதேசிக்கணும்? மற்றவர்கள் ஏன் நமக்கு போதிக்கணும்? மற்றவர்கள் ஏன் இதை செய், அதை செய், அதை செய், அதை செய், அதை ஏன் சொல்லணும்? ஆராதனை வேளையில எல்லாரும் ஆராதிக்கலாம், எல்லாரும் சோதரிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். இல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் வந்து விடுவோமே, ஆனா அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். சகல சத்தியங்களுக்குள் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். நம்மளே மாத்திக்கணும். இந்த சவுலை யார மாத்தல, சவுல் தானாகவே தன்னை மாற்றிக்கொண்டான். ஹல்லேலூயா. நம்மை நாமே மாற்றிக்கொள்ளணும். ஒரு சமயம் ஏலா பள்ளத்தாக்கில யுத்தம் மும்முரமாயிருந்தது. 40வது நாள் தன் தகப்பன் உணவு கொடுக்கும்படி அனுப்பினான் சகோதரிடத்தில் தாவீதை. அப்போது தாவீது அங்க போனார். சத்துருடைய கூக்குரல் தன் காதில் கேட்டது. சகோதரர்கள் அவனுடைய துணிகரத்தை கண்டு, ஏன் என்ன துணிகரம், வீட்டுக்கு போ என்று சொன்னார்கள். அந்த தேவ மனிதனோ, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று எண்ணி அங்கு ஓடினான், இங்கு ஓடினான். கடைசியில ராஜாவிடத்தில் போனான். ராஜாவோ இவனை பார்த்து ஏளனமாய் நினைத்தான். ஆனாலும் இவனுடைய சர்டிபிகேட் என்ன தெரியுமா? கரடையை கொன்றேன், சிங்கத்தை கொன்றேன், அவைகள் ஒருவனாய் இருப்பான் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கீகரித்து அவன் என்ன செய்தான் தெரியுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நீங்கள் 38, 39, 40 ஆகிய வசனங்களில் பார்க்கும்போது 38வது வசனத்தில் 39ஆம் வசனத்தில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய தலைசீராவை, தன்னுடைய எல்லா தனக்குரியதை தாவீதுக்கு உடுத்து வித்தான். தாவீதுக்கு உடுத்தி, நீ போய் அவனை யுத்தம் பண்ண, அவனோடு யுத்தம் பண்ண என்று சொன்னான். தாவீது அவைகளை எல்லாம் உடுத்தி நடந்து பார்த்தான்.
நடந்து பார்த்தா அந்த அப்பியாசம் அவனுக்கு சரியாக இருக்கவில்லை. அவன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? இந்த அப்பியாசம் எனக்கு சரியா இல்லை, அதனால இவைகள் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லி தன்னுடைய கவன், தன்னுடைய தடி, தன்னுடைய எல்லா தனக்குரியதையே எடுத்துக்கொண்டு அவன் போனான். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த தாவீதை ஒரு ராஜாவானால கூட மாற்ற முடியல. ஏன் தெரியுமா? யாரும் தன்னை மாற்றுவதற்கு அவன் விட்டு கொடுக்காதவன், தன்னை தானே மாற்றி கொண்டவன். அல்லேலூயா. ராஜா நினைத்தா இவனை மாத்தி பார்க்கலாம். இல்ல, தாவீது சொன்னா, நீ என்ன மாத்தாத, நான் நானாவே இருக்கிறேன், நான் என்ன நானே மாத்திக்கிறேன். தாவீது தன்னை தானே மாத்திக்கிட்டான். ராஜாவால கூட மாற்ற முடியல. தேவ பிள்ளைகளே, உங்களை யாரும் மாற்ற நினைக்க கூடாது, உங்களை நீங்களே மாத்திக்கணும். ஒரு சமயம் ஈசாக்கு வயது சென்றவனா இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஒரு சம்பவத்தை கற்றுக் கொடுத்தார், அல்லது ஒரு காரியத்தை சொன்ன தன் பெரிய மகனை பார்த்து, நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி அழகா எனக்கு சமைத்து கொண்டு வா என்று. அப்போது இதை கேட்ட தன் தாய், தன் மனைவி, தன் நேசிக்கிற யாக்கோபை அழைப்பித்து தந்திரமான காரியங்களை செய்து ஈசாக்கிடத்திற்கு அனுப்பினார். என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு ரோமம் நிறைந்தவ ஒரு இவைகளை தன் மேல போர்த்து கொண்டு அந்த ஈசாக்கு அந்த ஏசாவுடைய உடையை தரித்து கொண்டு தன் தகப்பன் அண்டையில வந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறான். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? தன்னை மாத்திக்கிறான் பாருங்க, தன்னை தானே மாத்திக்கிறான். தன்னை தானே மாத்திக்கிற எதுக்கு? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தன்னை மாற்றி கொண்டு வருகிறான். ஒரு ஏசாவாக வந்தா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதனால ஏசாவை போல் ஒரு யாக்கோபாக வந்தா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதனால அவன் யார வந்தான் தெரியுமா? ஒரு ஏசாவை போல வந்தான். சத்தம் கேட்டது. சத்தமோ யாக்கோபின் சத்தம், வாசனையோ வயல்வெளியின், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமேயானா தன்னை மாற்றிக்கொள்ள வேணும். இந்த ஏசாவினுடைய வஸ்திரத்தை அவன் மாற்றி உடுத்தி கொண்டு வந்ததுனாலதான் இந்த ஈசாக்கிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடிந்தது. நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற வேண்டுமேயானா நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டு வருவமேயானா நம்முடைய மூத்த சகோதரனாம் இயேசு கிறிஸ்து, அவர் சகலவற்றை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு உடைந்த பாத்திரத்தை அவர் ஒரு அற்புதமான பாத்திரமா மாற்ற வேண்டுமேயானா அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உன்னை யாரும் மாற்ற வேணாம், உன்னை நீயே மாத்திக்கோ. தேவ பிள்ளையே, இந்த சவுல் தன்னை தானே மாத்திக்கிட்டான். என்ன தெரியுமா? அவன் வந்த நோக்கம் வேறு. அந்த நோக்கத்தை தூக்கி எறிந்து விட்டான். அந்த திட்டத்தை தூக்கி எறிந்து விட்டான். தூக்கி எறிந்து விட்டு அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அவன் தன்னை மாத்திக்கிட்டான் தானே, தான் பயணத்தை மாத்திக்கிட்டான் தானே, தான் நோக்கத்தை மாத்திக்கிட்டான் தானே, தான் விருப்பத்தை மாத்திக்கிட்டான் தானே. யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? உன் விருப்பத்தை மாத்து, உன் வழியை மாத்து, உன் நோக்கத்தை மாத்து, உன் பயணத்தை மாத்து, யாரா சொன்னாங்களா? ஆண்டவர் சந்தித்தார், தன்னை தானே மாத்திக்கிட்டான். உங்களை என்னையும் ஆண்டவர் எப்பயோ நம்மளை சந்தித்தார் இல்லையா? எப்பயோ ஆண்டவர் நம்மை சந்தித்தாரே. திருமுழுக்கினால, ஞானஸ்நானத்தினால நாம் அவரோடு உடன்படிக்கை செய்தோமே. ஆண்டவர் நம்மை சந்தித்து எத்தனை வருஷங்கள் ஆனது? நமக்குள்ள மாற்றம் உண்டா? நாட்களுக்கு ஏற்ற மாற்றம் உண்டா? வருஷங்களுக்கு ஏற்ற மாற்றம் உண்டா? இந்த சவுலை ஆண்டவர் சந்தித்த சடிதியிலே, இமைப்பொழுதிலேயே தன்னை மாற்றிக்கொண்டானே, தன் பயணத்தை மாற்றிக்கொண்டானே, தன் நோக்கத்தை மாற்றிக்கொண்டானே. ஒரு நிமிஷம் எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த சவுலை நீ சந்தித்த மாத்திரத்திலே தன் பயணத்தை மாற்றிக்கொண்டான், தன் நோக்கத்தை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டான், தன் விருப்பத்தை மாற்றிக்கொண்டான், தன்னைத்தானே மாற்றிக்கிட்டான். யாரும் இந்த சவுலுக்கு சொல்லி தரலப்பா, உன் பாதைய மாத்து, நீ போற வழி சரியில்லை, யாருமே சொல்லலப்பா. தன்னைத்தானே மாத்திக்கிட்டான். நீர் எங்களை சந்தித்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது? நீர் எங்களை சந்தித்து, நீர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி சந்தித்து எத்தனை வருஷங்கள் ஆனது?
எங்கள் பாவ மறைகளை கழுவி எத்தனை வருஷங்களானது, ஆனாலும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளாம இன்னும் நாங்கள் விரோதிக்கிறவர்களா, இன்னும் நாங்கள் பகைக்கிறவர்களா, போராமை உள்ளவர்களா, கோபிக்கிறவர்களா, தற்பிரியர்களா நாங்கள் இன்னும் இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உடைந்த பாத்திரமாக அல்ல, நாங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, நாங்கள் ஒரு உயர்ந்த பாத்திரமா, நாங்கள் ஒரு தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமா மாறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்றைக்கு நாங்க எங்களை மாற்றிக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர்களை எல்லாரும் தங்களை தாங்களே மாத்திக்கிட்டாங்க. ஆதி திருச்சபையில யாரும் கற்றுக் கொடுக்கல, எல்லாரும் எழும்பினாங்க, எல்லாரும் ஊழியம் செய்தாங்க, எல்லாரும் ஐக்கியப்பட்டாங்க, எல்லாரும் இடைவிடாம ஜெபம் பண்ணாங்க. யாரும் கற்றுக் கொடுக்கல, அவங்களுக்கு சபை இல்ல, சபையை உருவாக்குறதே அவங்கதான். அவளை யாருமே மாத்தலப்பா, நீங்க சந்தித்த மாத்திரத்திலே தங்களை மாத்திக்கிட்டாங்க. 120 பேர் மேல ஊற்று, நீங்க எல்லாரும் தங்களை மாத்திக்கிட்டாங்க, எல்லாரும் தங்களை மாத்திக்கிட்டாங்கப்பா. ஆனா இத்தனை வருஷமா சபையில் அங்க வகிக்கிற தங்களை நாங்க மாற்ற முடியல ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்களே மாத்திக்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். கவனிங்க, நடுங்கி திகைத்து, எதை கண்டும் யாரை கண்டும் பயப்படாத ஒரு மனுஷன், எந்த சூழ்நிலையை கண்டு திகைக்காத ஒரு மனுஷன் இப்போது நடுங்குகிறவனாக, திகைக்கிறவனாக, பயந்து போய் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, என்ன தெரியுமா ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்க, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரை கேட்கிறான். மூன்றாவது சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, நீ உடைந்த பாத்திரமாக அல்ல, ஒரு அற்புதமான பாத்திரமா இருக்க வேண்டுமே. ஆனா மூன்றாவது, இதுவரை செய்யாததை செய். இதுவரைக்கும் எதை செய்யலையோ அதை செய். ஹல்லேலூயா. இந்த சவுல், இந்த மனிதன் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரை கேட்கிறான். அப்ப என்ன மூன்றாவது சொல்லுகிறேன், ஒரு உடைந்த பாத்திரத்தை ஒரு அற்புதமான பாத்திரமா கர்த்தர் பயன்படுத்த என்ன செய்தார் தெரியுமா? அதுக்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா? இதுவரைக்கும் செய்யாததை செய்தார். இதுக்கு முன்பு அவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவுக்கு எதிராக செய்தார். இப்போ இதுவரைக்கும் செய்யாததை இப்ப செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கு, உங்க விருப்பம் என்ன, உங்க நோக்கம் என்ன, என்னை குறித்து உங்க திட்டம் என்ன ஆண்டவரே? அதுக்கு முன்பு வரைக்கும் அவன் செய்யாததை இப்ப செய்யறான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுவரைக்கும் நீங்க செய்யாததை நீங்க செய்தா நீங்க உடைந்த பாத்திரமா இருக்க மாட்டீங்க, ஒரு அற்புதத்தின் பாத்திரமா இருப்பீங்க. இதுவரைக்கும் என்ன செய்தீங்க? 2 அதிகாரம் படிச்சீங்களா? 10 அதிகாரம் படிங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் செஞ்சதை செய்யாதீங்க, இதுவரைக்கும் செய்யாததை செய்யுங்க. இதுவரைக்கும் விசுவாசத்துல குறைவுபட்டீங்களா? செஞ்சதை செய்யாதீங்க, செய்யாததை செய்யுங்க. விசுவாசத்துல பலப்படுங்க, வேத வசனத்துல பலப்படுங்க, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சியில நீங்க இன்னும் பலப்படுங்க, சத்தியத்துக்காக இன்னும் நிக்க இன்னும் பலப்படுங்க. இதுவரைக்கும் செஞ்ச ஊழியத்தை செய்யாதீங்க, செய்யாத ஊழியத்தை செய்யுங்க. யோசித்து பாருங்க, செய்யாத ஊழியம் எவ்வளவோ இருக்கு, செய்யாத ஜெபங்கள் எவ்வளவோ இருக்கு, நம்மிடத்தில் இல்லாத விசுவாசம் எவ்வளவோ இருக்குது, நாம் கற்றுக்கொள்ளாத சத்தியங்கள் இன்னும் வேதத்தில் எவ்வளவோ இருக்குது. ஆரம்ப காலத்தில் கொண்ட விசுவாசத்தையும் ஆரம்ப காலத்தில் கொண்ட அந்த ஜீவியத்தையும் வைத்தே பல வருஷங்களா வண்டி ஓட்டுகிற அனுபவம் வேணாம்.
தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், இதுவரைக்கும் செய்யாததை செய்யுங்க. உங்க வீட்டுல மட்டும் செய்யாத டிஷ்ஷை செய்றீங்கல்ல, உடனே யூடியூப பாக்குறீங்கல்ல, ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு செய்யணும். என்ன செய்றீங்க? சாரி, உங்க வீட்டுக்காரரை பார்த்து நீங்க சொல்லுவீங்களா? வேண்டாங்க, இது வரைக்கும் நான் செஞ்சதுல கொண்டு போயிருங்க, திரும்ப கொடுத்துருங்க சொல்லுவீங்களா? எதுவா இருக்கட்டும் கொண்டு வாங்க. செய்யாததை புதுசு புதுசா பார்த்து செய்றீங்கல்ல, உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல மட்டும் ஏன் சோர்ந்து போய் இருக்கிறோம்? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஏன் செய்ததே செய்துகிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய ஜீவியத்துல மட்டும் ஏன் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபத்தை செய்றோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் ஏன் கேலண்டரில் உள்ள வாக்குத்தத்தத்தையே சொல்லிட்டு தினந்தோறும் காலத்தை ஓட்டுறோம்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் மட்டும் ஏன் செய்ததே செய்றோம்? உலக பிரகாரமா மட்டும் செய்ததே செய்யறது இல்லையே. 5 வருஷம் பிரதர், நீங்க வேலைக்கு போறீங்க தானே, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளம் வாங்குறீங்களா பிரதர்? இல்ல, கூட வாங்குவாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை வாங்கினா இப்ப குடும்பம் நடத்த முடியாது, உண்மைதானே? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் 5 வருஷத்துக்கு முன்ன அனுபவத்தையே இன்னும் கடைபிடிக்கிறோமே. செஞ்சதை ஏன் செய்றீங்க? சம்பாத்தியம் பண்றோம், வாங்கின சம்பளத்தை வாங்குறதுல அதுக்கு மேல வாங்குறோம். ட்ரெஸ் போடுறோம், போட்ட ட்ரெஸ் நம்ம ரொம்ப நாள் போட மாட்டோம், வேற போடுறோம். ஒரு போனை உபயோகப்படுத்துறோம், அதை மாத்துறோம். எல்லாத்தையும் அப்டேட் பண்ற நம்ம, எல்லாத்தையும் மாத்துற நம்ம, எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் செய்யணும், செய்யாததை செய்யணும், வாங்காததை வாங்கணும் அப்படி நினைக்கிற நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் மட்டும் ஏன் செய்ததையே செய்யறோம்? செஞ்ச ஜபத்தையே செய்யறோம், செஞ்ச ஊழியத்தையே செய்யறோம். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், செய்யாததை செய்யணும்னு கர்த்தர் விரும்புறாரு. உடைந்த நிலைமையில இருக்கிற உங்களை கர்த்தர் ஒரு அற்புதமான பாத்திரமா பயன்படுத்த வேண்டுமே, ஆனா செய்யாததை செய்யுங்க. அல்லேலூயா. நீங்கள் சந்திக்காத அநேக பட்டணங்கள் உண்டு, சந்திக்காத மனிதர்கள் உண்டு, செய்யாத ஊழியங்கள் உண்டு, உங்களிடத்தில் இல்லாத விசுவாசம் உண்டு, நீங்கள் கேட்காத சத்தியங்கள் உண்டு, நீங்கள் கற்றுக்கொள்ளாத வேத வசனம் உண்டு. அதை முயற்சி பண்ணுங்க. இந்த சவுலை ஆண்டவர் சந்தித்ததும் இதுவரைக்கும் செய்யாததை செய்கிறார். செய்யாததை செய்யுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆண்டவர் செய்யாததை செய்யதான் அழைக்கிறார். ஈசாயின் குடும்பத்துல 8 பிள்ளைங்க. ஆண்டவர் சொன்னார், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் தொடர்ந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, சாமுவேலை பார்த்து, உன் கொம்பை தைல குப்பியால் நிரப்பி கொண்டு வா, நீ போய் ஈசாயின் குடும்பத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஏன் நான் தள்ளின ஒருவனுக்காக நீ துக்கித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அனுப்பினார். அந்த மனிதன் போனார், ஈசாயின் வீட்டுக்கு போனா நல்ல தடிமாடு மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரும் வராங்க. இவர் நினைச்சார், இவன் தான் ராஜா, இவன் தான் ராஜா, இவன் தான். 7 பேர் போயிடுச்சு, எல்லாம் அரசாங்கத்துல உத்தியோகத்துல இருக்கிறாங்க. இவன் தான் ராஜா, இவன் தான் இல்ல. ஆண்டவர் அக்செப்ட் பண்ணல. இவர் கேட்டார், இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? இருக்கிறான். ஆடு மேய்க்கிறான் தாவீதுன்னு சொல்லி ஒருத்தன். ஆண்டவர் பாருங்க, அந்த ஆடு மேய்க்கிற ஒருவனை கொண்டு வராரு. அந்த மனுஷன் எங்க இருந்தான்னா, கரவலாடுகளுக்கு பின்ன சென்று கொண்டிருந்தானா. ஒரு ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் இப்ப ராஜாவாக்குறாரு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவன ஆண்டு ராஜாவாக்கல, வாட்டா சாட்டமா இருக்கிறவன ஆண்டு ராஜாவாக்கல. யார ராஜாவாக்கினார் தெரியுமா? பட்டணத்துக்கே போகாத ஒருவனை ராஜாவாக்கினாரு. பட்டணத்தை பார்க்காத ஒருத்தனை, வனாந்தரத்தில் இருக்கிற ஒருத்தனை பட்டணத்தினுடைய அரமனையில உட்காருவதற்கு, சிங்காசனத்தில் அமர்வதற்கு ராஜாவாக்கினார். ஆண்டோட நோக்கத்தை பார்த்தீங்களா? பார்க்காதவனை, செய்யாதவனை, அனுபவம் இல்லாதவனை ராஜாவாக்கி பார்க்கிறார். நம்ம ஆண்டருடைய நோக்கமே வேற. உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்யாததை செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, செய்யாததை செய்யுங்க. நாம செய்ததே செய்யறதுனாலதான் உடைந்த பாத்திரமாவே இருக்கிறோம். அன்னாளுங்கிற ஒரு தேவ மனுஷி இருந்தா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தினந்தோறும் தன் சக்கலத்தை அப்படியே அவளை வேதனைப்படுத்துவா. ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அப்படி நடக்கும், வருஷந்தோறும் அப்படி நடக்கும். அவள் அழுது கொண்டே இருப்பாள்.
எங்க அழுது கொண்டிருப்பான்? வீட்டுல. வசனம் சொல்லுது வருஷந்தோறும் அப்படி நடக்கும். எங்க அழுவா? வீட்டுல அழுவா, புருஷன்கிட்ட அழுவா, சொந்தக்காரங்கிட்ட அழுவா. எப்ப அழுதுகிட்டே இருப்பா, அழுமுஞ்சி எப்பயும் அழுதுகிட்டே இருப்பா. நிறைய பேருக்கு எதை சொன்னாலும் அழுதுருவாங்க, உடனே அழுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, காரணம் இல்லாம அழுவாங்க, தேவையில்லாம அழுவாங்க. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அவ செய்ததே செய்தா, சூழ்நிலை மாறலாமா? அவ செஞ்சதே திரும்ப 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 ரொட்டீனா வருஷ கணக்கு செய்துட்டு இருந்தா, சூழ்நிலை மாறல. ஒரு நாள் வந்தது. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவள் போய், இந்த அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதா. போதும். எங்க? தேவ சமூகத்துல. கவனிங்க, இத்தனை வருஷமா எங்கம்மா அழுத? அவ சொல்லுவா, வீட்டுல அழுத ஐயா, வீட்டுல அழுத. யாருகிட்ட அழுத? என் புருஷன்கிட்ட அழுத, என் சொந்தக்காரங்கிட்ட அழுத. ஐயோ, என் சக்கலத்தை மனமடிவாக்குறாளேன்னு சொல்லி என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் சொல்லி நான் அழுதேன். என் வீட்டுல அழுதுகிட்டே இருந்தேன். அழுதுனா ஆலயத்தை விட்ட, ஆண்டவரை விட்ட, ஆண்டோடைய சமூகத்தை விட்ட. ஆனா எனக்கு மிஞ்சினதோ அழுகைதான், எனக்கு மிஞ்சினதோ வருத்தம் தான், வேதனை தான், கலக்கம் தான். ஒரு நாள் அத்தனை வருஷமா செய்யாத ஒண்ணு செய்யறா. அத்தனை வருஷமா அவ செய்யாத ஒண்ணு என்ன தெரியுமா? அந்த வருஷம் ஆலயத்துக்கு போனா. அந்த வருஷம் எல்லாரும் பலி செலுத்தி சந்தோஷமா இருந்தாங்க. அந்த வருஷம் என்ன செய்தா தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போனா. அந்த வருஷம் என்ன செய்தா தெரியுமா? தேவ சமூகத்துல போய் மனம் கசந்து அழுதா. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உடைந்த பாத்திரம் ஒரு அற்புதத்தின் பாத்திரமா கர்த்தர் கரத்தில் எடுத்துட்டாரு. உங்களை பார்த்து சொல்லட்டுமா, தேவ பிள்ளையே, நீ எதுவரைக்கும் நீ செய்ததே செய்து கொண்டிருக்கிறியோ, உன் அழுக மாறாது, உன் துக்கம் மாறாது, உன் வேதனை மாறாது, உன் அங்கலாய்ப்பு மாறாது, உன் பழிச்சொல் மாறாது, உனக்கு இருக்கிற நிந்தை மாறாது. நீ எப்போ இதுவரைக்கும் செய்யாததை செய்யறியோ, இதுவரைக்கும் நீ மனுஷங்கிட்ட அழுத, உன் சொந்தத்துக்கிட்ட அழுத, எங்கேயோ அழுத, அதை விட்டு நீ என்னைக்கு போய் நீ செய்யாத ஒண்ணு, தேவ சமூகத்துல போய் அழாத ஒன்று, அதை நீ செய்து பார். நீ உடைந்த பாத்திரமா இருக்க மாட்ட, நீ உயர்ந்த பாத்திரமா, நீ ஒரு அற்புதத்தின் பாத்திரமா மாறிடுவ. தீர்க்கதரிசிகளுக்கு தாயா, தீர்க்கதரிசியனுடைய தாயா மாறிடுவ, ஒரு ஆசாரியனுடைய தாயா மாறிடுவ, ஒரு நியாயாதிபதியுடைய தாயா மாறிடுவ. தேவ பிள்ளைய பார்த்து நான் சொல்லுகிறேன், திட்டமா சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகருடைய அழுகம் மாறல, இன்னைக்கு அநேகருடைய துக்கம் மாறல, இன்னைக்கு அநேகருடைய நெருக்கங்கள் மாறலையே. அவங்க செய்ததே செய்யறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ செய்ததே செய்யாத, நீ செய்யாத ஒன்னை செய். நீ தேவ சமூகத்தில் போய் அழுகலையே, நீ தேவ சமூகத்தில் போய் வெகு நேரம் நீ செலவழிக்கலையே, நீ தேவ சமூகத்தில் போய் மன கசந்தர்லையே. நீ மனுஷங்கிட்ட தானே மனம் கசந்த, உன் சொந்தக்காரங்கிட்ட தானே மனம் கசந்த, அம்மா அப்பாட்ட தானே மனம் கசந்த. அதனால நீ செய்ததே செஞ்சதனால நீ உடைந்த பாத்திரமாவே இருந்துட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ உடைந்த பாத்திரமா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளல, நீ ஒரு அற்புதத்தின் பாத்திரமா இருப்பதற்காக நான் தெரிந்து கொண்டேன். ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? இதுவரைக்கும் செஞ்சதை செய்யாத, செய்யாததை செய். இதுவரைக்கும் நீ என்ன செஞ்சாத செய்யாத. சவுலை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவான், சவுல் சொல்லுவாரு, நான் செய்ததையே நான் திரும்ப திரும்ப செய்தேன், நான் உடைந்த பாத்திரமாவே இருந்தேன், நான் செய்யாததை செய்தேன், நான் இப்போ ஒரு அற்புதத்தின் பாத்திரமா மாறிட்டேன். அவர் கரத்துல வந்துட்டேன், சபைகளை கட்டுகிறேன், ஊழியங்களை கட்டுகிறேன், கடல் கடந்து நான் ஆண்டவர் என கொண்டு போகிறா, அநேகரை சுகமாக்குகிறேன், அற்புதத்தின் ஊழியத்தை செய்கிறேன். இப்ப சொல்லுவார் அவரு, நான் மனுஷனை சந்தோஷப்படுத்தினேன், மனுஷனை சந்தோஷப்படுத்த நான் பிரியப்பட்டேன், நான் எல்லாரிடத்திலும் பகைக்கப்பட்டேன், எல்லாராலும் நான் பகைக்கப்பட்டேன். ஆனா என்னைக்கு நான் செய்ததை செய்யாம செய்யாததை செய்தேனோ அன்றைக்கே நான் ஒரு அற்புதத்தின் பாத்திரமா மாறிவிட்டேன். ஹல்லேலூயா. அதனால உங்களை பார்த்து கேட்கிறேன், 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபிக்கிற நீங்க அதை செய்யாதீங்கம்மா. செய்யாத ஒன்றை செய்யுங்க. 1/2 மணி நேரம் ஜெபிக்கல, இன்னும் 1 மணி நேரம் ஜெபிக்கல, இன்னும்
நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் 2 மணி நேரம் ஜெபிக்கல, நீங்க இன்னும் இரவெல்லாம் ஜெபிக்கல, இன்னும் இரவுல தனித்திருந்து ஜெபிக்கல, இன்னும் செய்யாததை செய்யுங்க. செஞ்சதே செய்யாதீங்க. செய்யாததை நீங்க செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களை விட்டுறவே மாட்டார். ஆண்டவர் சொன்னார், ரெபிதீமிலே யுத்தம், அமலேக்கர்கள் தேவ மனிதர்களுக்கு, தேவ ஜனத்துக்கு எதிராக எழும்பி வந்துட்டாங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 13 முதல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் யாத்திராகமம் 17வது அதிகாரம் 9, 13 எல்லாம் தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, தேவ மனிதனாகிய மோசே 9ஆம் வசனத்துல யோசுவாவை நோக்கி, நமக்காக ஜனங்களை தெரிந்து கொண்டு நீ போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லுகிறார். யோசுவாவுக்கு யுத்தம் பண்ண தெரியாதுமா. அவருக்கு என்ன தெரியுமா செய்ய தெரியும்? சாந்து மிதிக்க தெரியும், செங்கல் அறுக்க தெரியும். ஏன் தெரியுமா? அவருடைய பிதாக்கள் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அடிமைகள். யோசுவாவுக்கு யுத்தம் பண்ண தெரியாதுமா. யுத்தம் பண்ண யாருக்கு தெரியுமா தெரியும்? மோசேக்கு தெரியும். ஏன் தெரியுமா? மோசே சகலவற்றையும் கற்றுத் தேர்ந்த மனுஷன். அவன் அரண்மனையில வளர்ந்தவன். யோசுவா எங்க வளர்ந்தான் தெரியுமா? அடிமைத்தனமா வளர்ந்தான். செங்கக்கல் அறுக்க தெரியும், சுமை சுமக்க தெரியும், சாந்து தூக்க தெரியும், செங்கக்கல் அறுக்க தெரியும், வேற எதுவும் தெரியாது அவனுக்கு. சுமை சுமக்கிறவனை பார்த்து, செங்கக்கல் அறுக்கிறவனை பார்த்து, சாந்து மிதிக்கிறவனை பார்த்து மோசே சொன்னாரு, நமக்காக ஜனங்களை தெரிந்து கொண்டு போய் யுத்தம் பண்ணுன்னு சொன்னாரு. தெரியாது, யோசுவாவுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஆனா 13ஆம் வசனம் சொல்லுது, யோசுவா அமலேக்கரை முறியடித்தான். எப்படி? செய்யாததை செய்தான். உங்களுக்கு சொல்லட்டுமா? செய்ததையே நீங்க செய்யாதீங்க. மோசேக்கு யோசுவாக்கு யுத்தம் பண்ண தெரியாதுதான், ஆனா செய்தா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். செய்யாததை செய்ய முயற்சி பண்ணுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருக்கிறாய், எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன பின்பற்றி வா, நான் உன்னை நீ மீனை பிடிக்கிறவனா இருக்கிறாய், இது முதல் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். மத்தேயு 4ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவ மனிதன் அதுவரைக்கும் மீனை தான் பிடிக்க தெரியும், மனுஷனை பிடிக்க தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, செய்யாததை செய். உனக்கு என்ன செய்ய தெரியும்? மீனை பிடிக்க தெரியும். அதனால ஒரு நன்மை இல்லை, அதனால என் ராஜ்யத்துக்கு ஒரு பலனும் இல்லை. ஏன்னா மீன் பிடிப்பது உன் தொழில், அதனால என் ராஜ்யத்துக்கு பயனல்ல. நான் சொல்லுகிறேன், நீ விட்டு வா, என்ன பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவன்னு சொன்னார். ஆண்டவர் என்னைக்குமே செய்ததை, தெரிந்ததை, செய்ததை வச்சு செய்யணும்னு நினைக்க மாட்டேன். உனக்கு என்ன செய்ய தெரியல அதை வச்சு செய். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு மீனை பிடிக்க தெரியும், ஆண்டவர் இப்ப மனுஷனை பிடிக்கிறவனாக்குனார். ஏன்? மீன் உயிரோட பிடித்து சாகடிக்கிற ஒரு அனுபவம், மனுஷனை பிடிக்கிற அனுபவம், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் செத்தவனை பிடித்து ஜீவன் உள்ளவனாக்குற ஒரு அனுபவம். மீனை உயிரோடு பிடித்து சாகடிக்க தான் பேதுரு வாழ முடியும். ஆண்டவர் சொன்னாரு, உயிரோடு இருக்கிற உன்னை நீ கொல்றல்ல, செத்த உன்னை உயிர்ப்பிக்க கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறவா. எங்க பார்த்தாலும் விளைநிலம் விளைந்திருக்கிறது, ஆத்துமாக்கள் மனதில் ஆத்துமாவில செத்து கிடக்கிறாங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் செத்து போயிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் நான் உயிர் பெற செய்ய போகிறேன். நீ என்ன பின்பற்றி வா, நீ என்ன என் பின்ன வா. நீ செய்ததை செய்யாத, செய்யாததை செய்ய அழைப்பு கொடுக்கிறவா. அல்லேலூயா. அந்த தேவ மனிதன் புறப்பட்டு போனார். ஒரே பிரசங்கத்தில் 3000, ஒரே பிரசங்கத்தில் 5000, சோ எக்ஸெட்ரா. இந்த ஆதி திருச்சபையினுடைய அனுபவத்தினுடைய கீவேர்டே இந்த பேதுரு தான். இந்த பேதுருவை கொண்டுதான் புறஜாதியாருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு போனார். சபையை அவர் மேலதான் கர்த்தர் கட்டினார். செய்ய தெரிந்தவனை அல்ல, செய்ய தெரியாதவனை கொண்டு கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் இருந்த வண்ணமா எல்லாரும் கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. அந்த தேவ மனிதன் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியினுடைய குமாரனும் அல்ல. ஒண்ணுமே தெரியாதவனை கொண்டுதான் கர்த்தர் அபரிதமான காரியத்தை செய்தார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே,
இதுவரைக்கும் செய்ததை நாங்க செய்யல ஆண்டவரே, இனி நாங்க செய்ய தவறினதை செய்யறோம். இதுவரைக்கும் செய்யாத ஊழியத்தை செய்ய போகிறோம். இதுவரைக்கும் ஜபிக்காத ஜபத்தை செய்ய போறோம். இதுவரைக்கும் கேட்காத சத்தியங்களை கேட்க போறோம். இதுவரைக்கும் நாங்க செய்யாத ஜபங்களை செய்ய போறோம். இதுவரைக்கும் எங்களிடத்தில் இல்லாத விசுவாசத்தை நாங்க வர்த்திக்க பண்ண போகிறோம். இதுவரைக்கும் எங்களிடத்துல இல்லாத ஜப ஜீவியத்தை நாங்க ஆண்டவரை மறுபடியும் உயிர்ப்பிக்க பண்ண போறோம். இதுவரைக்கும் செய்யாததை செய்ய போறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் செய்ததை செய்து 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 ஆவிக்குரிய ஜீவியத்துல மங்கி போயிருக்கிற நாங்க இனி செய்யாததை செய்து நாங்க உயிர் பெற்று எழும்ப போகிறோம். தகப்பனே, இந்த சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இதுவரைக்கும் செய்ய தெரிந்ததையே செய்து 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 மங்கி போயிட்டாங்கப்பா. இதற்கு பிறகு செய்யாததை செய்து இவர்கள் எழும்பட்டும். செய்ய தெரிந்ததே செய்து செய்து உடைந்த பாத்திரமாவே இருந்துட்டாங்கப்பா. இனி இவர்கள் செய்யாததை செய்து இவர்கள் கனம் பெற்ற பாத்திரமா உயிர் பெற்று எழும்பணும். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இவர்கள் உயர்ந்த பாத்திரமா எழும்பணும். இவங்களை ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொன்று மட்டும் நான் சுருக்கமா சொல்லி நான் செபிக்கிறேன். 4வது அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு அவன், அதற்கு சவுல், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் யார் என்றான். நீர் யார் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதற்கு ஆண்டவராகிய தேவன், நீ துன்பப்படுத்துகிற இயேசுதான். நீ இதுவரைக்கும் துன்பப்படுத்தின இயேசு நான் தான். இதுவரைக்கும் என் ஜனங்களை, என் சபையை, என் சீஷர்களை பாழாக்கினாயே, துக்கப்படுத்தினாயே, கொலை செய்தாயே, அவமானப்படுத்தினாயே, சிறையில கொண்டு போய் போட்டு சித்திரவதைப்படுத்தினாயே, அது நான் தான், அது நான் தான். 6ஆம் வசனம், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, ஆண்டவர் கவனிங்க, 5ஆம் வசனத்துல நீ யாருன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு இயேசுன்னு சொன்னாரு. இயேசுன்னு சொன்ன மாத்திரத்திலே அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே கவனிச்சீங்களா? ஏன்னா இதுக்கு முன்பு வரைக்கும் இந்த சவுலுக்கு கிறிஸ்துவ தெரியாது, இயேசுவ தெரியாது. முதல் முறையா சத்தத்தை கேட்கிறான், முதல் முறையா சத்தத்தை கேட்கிறான். அதுக்கு முன்பு வரைக்கும் இந்த சவுலுக்கு யாரா தெரியும் தெரியுமா? யெகோவா தேவனை தெரியும், யெகோவா தேவனை தான் தெரியும். ஆனா இந்த இயேசுவ தெரியாது. முதல் முறையா இயேசுங்கிற சத்தத்தை காதுல கேட்ட மாத்திரத்திலே அவன் நடுங்கி திகைத்து போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே. பாத்தீங்களா? அது வரைக்கும் அவன் சொல்லாத ஒரு வார்த்தையை தான் வாயால உச்சரித்தான். அது வரைக்கும் அறியாத ஒருவரை அறிந்து கொண்டான். அது வரைக்கும் கேட்காத ஒரு சத்தத்தை கேட்டான். 4வது இப்படி சொல்லுகிறேன், நீ உடைந்த பாத்திரம் அல்ல, நீ அற்புதத்தின் பாத்திரமா இருக்க வேண்டுமையானா 4வது கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். இந்த சத்தம் கேட்கிற எல்லாருக்கும் இயேசுவை தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரிந்து கொள்வது வேற, அறிந்து கொள்வது வேற. ஊரு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இயேசுனா யாருன்னு தெரியுங்க. அறிந்து கொள்வதுதான் இதுல பாக்கியம். ஹல்லேலூயா. அறிந்து கொண்டதனாலதான் இன்றைக்கு இங்க அமர்ந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அறிந்து கொண்ட நாம் இன்னும் ஆரம்ப நிலைமையிலேயே இருந்துடக்கூடாது. நாம் இன்னும் அவரை அறிய வேண்டும். பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறியணும், இயேசுவை அறியணும். அவருடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று அறியணும். தெரிந்து கொண்ட காலத்தினுடைய அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலேயே இன்னும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழக்கூடாது.
ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும், மேல போகணும். ஹல்லேலூயா. இந்த சவுல் சத்தத்தை கேட்ட உடனே சொன்ன முதல் வார்த்தை ஆண்டவரே. முதல் முறையா இயேசுவை அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரமா இல்லாம நீ உயர்ந்த பாத்திரமா, ஒரு அற்புதத்தின் பாத்திரமா நீங்க இருக்கணும்னா, நாலாவது நீங்க இயேசுவை அறிந்து கொள்ளணும், கிறிஸ்துவை அறியணும். கிறிஸ்துவை அறியணும். ஏன்னா வேதம் சொல்லுது, 2 பேதுரு 2வது நிருபம் 20வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 2 பேதுருவின் நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். கவனிக்கிற போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம். நீங்க இயேசுவை அறிந்து கொண்டீங்கன்னா, தெரிந்து கொண்டவங்கல்ல, அறிந்து கொண்டவங்க உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பலாம். உங்களை பார்த்து சொல்ற, அம்மா ஐயா, இந்த உலகத்தில் அசுத்தம் இருக்கு, இந்த அசுத்தத்துக்கு நீங்க தப்பணும்னா நீங்க கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் உலகத்தின் அசுத்தங்களுக்கு உங்களை தப்புவிக்கும். உங்களை தப்புவிக்கும், உங்க குடும்பத்தை தப்புவிக்கும், உங்க பிள்ளைகளை தப்புவிக்கும், உங்க சந்ததியை தப்புவிக்கும். அந்த அறிவில நீங்க வளரணும். அந்த அறிவில வளரணும். ஆரம்ப நிலையில் இருக்க தேவன் விரும்பல. இந்த பவுலை கவனித்து, இந்த சவுலை கவனித்து பாருங்க. நீர் யார்? அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அவ்வளவுதாங்க. அடுத்த வார்த்தை ஆண்டவரே. அதுவரைக்கும் யெகோவா தேவனை தெரிந்து கொண்ட மனுஷன் இப்ப முதல் முறையா கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிறான். கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளருங்கள். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டா உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 47வது வசனத்தில் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்போது அந்த பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற குருடன் ஒரு சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு என்ன சத்தம் என்று கேட்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, நசரேயனாக இயேசு வருகிறார் என்று. 47ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவங்க சொன்னது இயேசு, நசரேயனாக இயேசு. ஆனா இந்த குருடனுக்குள்ள இருந்த வெளிப்பாடு பாருங்க, என்ன தெரியுமா? தாவீதின் குமாரன். நசரேயனாக இயேசுன்னு சொன்னா இவன் சொல்லுகிறான் தாவீதின் குமாரன். ஏன் தெரியுமா? நசரேயனாக இயேசு யார், எப்படி வருவார், எந்த சந்ததியில வருவார், யாருடைய குமாரனாய் வருவார் என்று இவன் அறிந்து வைத்திருந்தான். கிறிஸ்துவை அறிந்து வைத்திருந்தான். இயேசுன்னு சொன்ன மாத்திரத்திலே இவன் தெரிந்து வைத்திருந்தான், மறந்திருப்பான். இவன் அறிந்து வைத்ததுனால தாவீதின் குமாரனே என்று சொன்னான். உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டா உங்களுடைய ஸ்டேட்டஸை கர்த்தர் மாத்திடுவாரு. உங்க தரமே மாறிடும், உங்க சூழ்நிலை மாறிடும். ஏன் தெரியுமா? இந்த பிச்சைக்காரன் எங்க இருந்தான் தெரியுமா? பாருங்க 10வது அதிகாரத்துல 46ஆம் வசனம், மார்க் 10:46 வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசுவும் அவரோடு கூட சேர்ந்த திரளான கூட்டமும் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, எரிகோவுக்கு வந்தவர்கள் திரளான கூட்டத்தோடு எரிகோவை விட்டு இப்ப புறப்படுகிறார்கள். திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து, கவனிங்க, எங்க இருக்கா சொல்லுங்க, எங்க இருக்கா? வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கேட்கிற பிச்சைக்காரன் எங்க இருப்பான்? வழியில தான் இருப்பான். ஐயா, அம்மா தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க ஐயான்னு கேட்கிற ஒரு பிச்சைக்காரன் இப்ப பிச்சைக்காரனா இல்ல.
பிச்சைக்காரனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இப்ப பிச்சைக்காரன அவனுடைய ஸ்டேட்டஸ் மாறிடுச்சுங்க. அவன் யாரு சொல்லுங்க? அவன் யாரு? பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன், குருடன். அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் சூழ்நிலை. ஏன்? அவன் குருடனா பிறந்ததுனால, குருடனா இருந்ததுனால அவன் சூழ்நிலை இப்ப பிச்சை எடுக்க வேண்டிய ஆயிட்டு. இப்ப எங்க இருந்து பிச்சை எடுக்கிறான்? வழியில இருந்து பிச்சை எடுக்கிறான். ஆனா வழியில இருந்து பிச்சை எடுத்தவன் 47ஆம் வசனத்துல தாவீதின் குமாரனேன்னு கேட்டான் பாருங்க. தாவீதின் குமாரனேன்னு சொன்ன பாருங்க. கிறிஸ்துவை அறிந்து வைத்திருந்தான் பாருங்க. அந்த அறிவு அவனை வழியில பிச்சைக்காரனா இருந்தவனை இப்ப மாத்திருச்சு. கடைசி வசனம் 52ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து, எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க, பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவுக்கு பின் சென்றான். அம்மா கவனிங்க, வழியில பிச்சை எடுத்தவன் இப்ப வழியில இயேசுவுக்கு பின்ன போறான். வழியில பிச்சைக்காரனா இருந்தவன் இயேசுவுக்கு சீஷனா மாறிட்டான். எது அவனை எது மாத்தினது சொல்லுங்க? எது மாத்தினது? எல்லாருக்கும் தெரிந்தது நசரேயனாகிய இயேசு. அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கலமா? அவங்களுக்கெல்லாம் அதிசயம் நடக்கலையா? யாருக்கு அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? யாருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு தெரியுமா? நசரேயனாகிய இயேசு என்று சொன்னவர்களுக்கு அல்ல. நசரேயனாகிய இயேசு அவன் தாவீதின் குமாரன் என்று சொன்ன மனுஷனுடைய தரம், அந்த மனுஷனுடைய ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவை இயேசுவா நீங்க தெரிந்து கொண்டா உங்க ஸ்டேட்டஸ் மாறாது. இயேசுவை இயேசுவா பார்த்தா உங்க சூழ்நிலை மாறாதுமா. உங்க நெருக்கம் மாறாது, உங்க அழுக மாறாது, உங்க துக்கம் மாறாது, உங்க கவலை மாறாது. இயேசுவை இயேசுவா நீங்க பார்த்தீங்கன்னா மாறாது. இயேசுவை தாவீதின் குமாரனை நீங்க அறிந்திருக்கணும். தெரிந்து கொண்டவர்களுக்கு, நசரேயனாகிய இயேசு என்று தெரிந்து கொண்டவர்களுக்கு கண்கள் திறக்கப்படல. அவர்கள் சீஷர்களா இயேசுவுக்கு பின் செல்லல. எந்த குருடன் வழியில பிச்சை கேட்டானோ அந்த குருடன் நசரேயனாகிய இயேசு தாவீதின் குமாரன் என்கிற வெளிப்பாடு இருந்ததனால இப்ப அவன் யாரா மாறிட்டான் தெரியுமா? பிச்சைக்காரனா இல்ல, அவன் இயேசுவுக்கு பின் செல்லுகிற சீஷனா. உங்களை பார்த்து சொல்றேன், எந்த வழியில அவன் பிச்சை கேட்டானோ அதே வழியில இப்ப இயேசுவின் சீஷனா மாறிட்டான். உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க எந்த சூழ்நிலையில இயேசுவை நீங்க தெரிந்து கொண்டீங்களோ அந்த சூழ்நிலையிலே நீங்க இயேசுவை அறிந்து கொண்டா அதே சூழ்நிலையில உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாத்திடுவாரு. உங்க சூழ்நிலைங்க தரித்திரத்துல இருக்க மாட்டீங்கம்மா, நெருக்கத்திலே நீங்க இருக்க மாட்டீங்கயா, உங்க கடன் பிரச்சனையிலே நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க கண்ணீரிலே நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதனால உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து கர்த்தரை தூக்கி எடுக்கிறாரு. அந்த பிச்சைக்கார நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கிறாரு. அந்த குருட்டு வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. அவனை என்னவா மாத்துறா தெரியுமா? எந்த வழியில நின்னு கண்ணு தெரியாதுன்னு ஐயா பிச்சை போடுங்கன்னு சொன்னானோ அதே வழியில கண்கள் திறக்கப்பட்டவனா இயேசுவுக்கு பின் செல்கிறவனா இயேசு மாத்திட்டார். உங்களுக்கு வெளிப்பாடுகள் இருக்குமானா, உங்களுக்கு ரெவலேஷன் இருக்குமானா, இயேசுவை அறிந்து கொள்வீர்களானா நீங்க இருக்கிற நிலைமையிலே இருக்க மாட்டீங்கம்மா. இந்த ஆதி திருச்சபை என்கிற தலைப்பிலே 21 நாள் நீங்கள் இப்படி கூடி ஜெபிக்கிறதுனுடைய, இப்படி 21 நாளா 17 நாட்களாக இந்த சத்தத்தை கேட்கிறதுனுடைய வெளிப்பாடுகள் உங்களை கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நேரம் நடத்துமானா உங்க நிலைமை மாறும், உங்க தரித்திரம் மாறும், உங்க வேதனை மாறும், உங்க சஞ்சலம் மாறும், உங்க கண்ணீர் மாறும், உங்க வறுமை மாறும். தேவ பிள்ளையே, உன் நிலைமை கர்த்தர் மாத்திடுவாரு, உன் சஞ்சலத்தை மாத்திடுவாரு, உங்க வீட்டுல இருக்கிற சண்டைகளை கர்த்தர் புரட்டி போடுவாரு. நீங்க அவர் அறிகிற அறிவில் வளரணும். இந்த அறிவின் மேன்மைக்காகத்தான் பவுல் சொன்னாரு, எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாய் எறிந்து விட்டேன் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உங்களிடத்துல 1000 இருக்கலாம், உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம், நான் பிரசங்கிக்கிற இயேசு முக்கியமானவர், நான் பிரசங்கிக்கிற இயேசு மேலானவர், உன் சூழ்நிலையில மாற்றுகிறவர்,
உன் ஸ்தானத்தை உயர்த்துகிறவர், உன் பிள்ளைகளை உயர்த்துகிறவர், உன் குடும்பத்தை கட்டுகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர். அவரை நீ அறிந்து கொள்வாயானா? உலகத்துல எத்தனை காரியத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். மத்த வீட்டு பிரச்சனை, அது என்னாச்சுன்னு கேட்கிறோம். அன்னைக்கு அங்க வந்தாங்களே, அது என்னாச்சுன்னு கேட்கிறோம். அவங்க வீட்டுல அன்னைக்கு சண்டை, அது என்னாச்சுன்னு கேட்கிறோம். அது என்னமா முடிஞ்சிச்சுன்னு கேட்கிறோம். அதை அறிந்து கொள்ள ஆசைப்படுறோம். ஒரு பிரச்சனையை அறிந்து கொள்ள ஆசைப்படுறோம். ஒருத்தங்க ஒரு ட்ரெஸ் உடுத்திட்டு வந்தாங்கன்னா அது எங்க வாங்கினது, அது என்ன ரேட்டு கொடுத்து வாங்கினீங்க, அறிந்து கொள்றோம். பார்த்துட்டு போறோமா, பார்த்துட்டு அப்படியே விட்டுறோமா? அதை கேட்டு விசாரித்து அறிந்து கொள்ளுகிறோம். தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டோம், அறிந்து கொள்ள விரும்புவோம். இது எங்க வாங்கினீங்க பிரதர், சிஸ்டர், இது எங்க வாங்கினீங்க, எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினீங்க, நல்லா இருக்கே, அழகா இருக்கே அப்படின்னு மனதுக்குள்ளே ஆசைப்பட்டு மறுபடியும் நாம போய் வாங்கணும்னு நினைக்கிறோமே. ஒரு பொருளை அறிந்து கொள்ள நினைக்கிற நீங்க, அந்த பொருளை விட உலகத்தில் உள்ளவைகளை விட பெரியவரா இயேசு, அந்த இயேசுவை அறிந்து கொள்ள ஏமா நாம முயற்சிக்கிறது இல்ல? ஏயா நாம முயற்சிக்கிறது இல்ல? அறிந்து கொள்ளணுமே. நீ யார் என்று கேட்டா இயேசுன்னு சொன்னாரு. ஆண்டவரே, திகைத்தானே, நடுங்கினானே. இன்னைக்கு நமக்கு இயேசுன்னு தெரியுமே, ஏன் நடுக்கம் இல்லை, ஏன் திகைக்கல, ஏன் பயம் இல்லை? ஒரு நாள் கண்டவனுக்கு, ஒரு நாள் கேட்டவனுக்கு பயம் உண்டானது. பல நாட்கள் ஆண்டவர் ஆராதிக்கிற பயம் இல்லையே, பல நாட்கள் ஆண்டவரை சேவிக்கிறோம், அந்த நடுக்கம் இல்லையே. அதனால உங்களை பார்த்து தயவானா கேட்கிறேன், ஒரு குருடனுக்கு வெளிப்பாடு இருக்குமானா? ஒரு கல்லனுக்கு வெளிப்பாடு இருக்கிறது. ராஜ்யத்தில் வரும்போது என்னை சேர்த்துக்கொள்ளன்னு சொல்ல உனக்கு ராஜ்யம் கிடைக்குமானா? நமக்கு வெளிப்பாடு இருக்கணும், நாம அவரை அறியணும். இருந்த வண்ணமா எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, தேவனை அறிகிற அறிவுல என் பிள்ளைங்க வளரணும்ப்பா, உயரணும்ப்பா, எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உடைந்த பாத்திரம் அல்ல, இது ஒரு அற்புதத்தின் பாத்திரம். இது உடைந்த பாத்திரம் அல்ல, இது அற்புதத்தின் பாத்திரம். இந்த சத்தம் கேட்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கேட்ட வசனத்தின்படியே தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் கட்டப்பட நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக, இந்த 17வது நாள் ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து கலந்து கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.